ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முயற்சி பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம அம்மா என்ன தான் விஷயத்தை நம்மகிட்ட சொன்னாலும் பண்ணாலும் அது அடுத்த விஷயத்த நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது நமக்கு சரியான ஒரு இதில் இல்லாததுனால தான் இப்படி ஒரு விஷயம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா நம்ம அம்மா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அக்கா கிட்டேலாம் ஒரு மாதிரி பேசிடுது, அதுதான் வீட்டில் பிரச்சனை வரதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு சொன்னாங்க. ஆனால் நான் முதல்லலாம் நம்பலை, நம்ம அம்மாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு தான் நானும் எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷமாக என் ஒய்ஃபுக்கிட்ட நான் எல்லாமே சமாளித்து தான் பேசியிருந்தேன். ஆனால் இப்போ தங்கச்சியோட பொண்ணுக்கு விசேஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு நான் நகை செய்கிறதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட ஒரு பழைய மோதிரம் இருக்குப்பா, அதை போட்டுட்டு நம்ம கூட ஏதாச்சும் காசு போட்டு ஒரு பவுனில் செயின் எடுத்துருவோம், 1/2 பவுன் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். ஏன்னா என்னகிட்டையும் கொஞ்சம் வேலைக்கு போகாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால வேலைக்கு போகல, கடன் வாங்கி தான் அந்த நகையை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, சரி அம்மா சொல்கிறாங்க நம்ம போய் பார்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால, சரி அம்மா சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்ட்டு நானும் ஒரு இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த விசேஷத்தில் போய் செய்ய போகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் தங்கச்சிகிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி உங்கள் அண்ணன் உனக்கு செய்கிறதுக்கு விருப்பமே கிடையாது, ஏதோ என் கட்டாயத்து பேரில் தான் இந்த 1/2 பவுனோட சேர்த்து இன்னும் 1/2 பவுன் அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 1/2 பவுன் என்னோடது, 1/2 பவுன் மட்டும் தான் அவன் செஞ்சது அப்படி இப்படின்னு அந்த நேரத்தில் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டாங்க. இதை எங்கள் மாமியும் சரி, என்னோடய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் எல்லாருமே கேட்டுட்ருக்க மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க. உடனே என் மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, ஏங்க நீங்கள் ஒரு இது பண்ண முடியலன்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டோன்னே, ஒய்ஃப் என்கிட்ட சொன்னோன்னே, நான் ஏன்னா என் ஒய்ஃபுக்கு தெரியும் இது மாதிரி அவங்க தான் 1/2 பவுன் இருக்குது, நம்ம வாங்க வேண்டியதில் பண்ண வேண்டியதில்லைன்னு ரொம்ப அக்கறையாக பேசி இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இப்படி மாற்றி பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோவமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பிடிச்சி நல்லா கேட்டு விட்டேன். இது மாதிரி ஏம்மா அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிற, வீட்டில் ஃபேமிலியில் ஒரு ஒத்துமையாக இருக்கிறதுங்கிறது உனக்கு பிடிக்காத, ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விட்டே இருக்கணுமா உனக்கு அப்படின்னோடனே, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிளப்பி விடலடா, நான் எதார்த்தமாக சொன்னேன்னொன்னே, என்னம்மா எதார்த்தமாக சொல்ல வேண்டியிருக்கு, எல்லோரும் இருக்கிறப்ப தான் அந்த விஷயத்த சொல்லுவேன், நீ சொல்லி தானே நான் அந்த நகையோடு சேர்த்து செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். நானாக போய் ஏதாச்சும் பண்ணேன் செஞ்சேன், கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்குறியா நீ? நான் இந்த நேரத்தில் நான் இப்படியெல்லாம் இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு என்னென்னா நீ உன் பொண்ணுக்கு நான் செய்யலை பண்ணலைன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேன். என் சூழ்நிலை சரியில்லை, அதனால இல்லாட்டா நான் 15 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், செஞ்சேன் பண்ணேன். இப்போ என்னால் முடியாமையா இருக்குது, என்னால் முடியாதுன்னு எதுவும் கிடையாதும்மா. இப்போக்கே நீ தரேன்னு சொன்ன, அதனால் சரி அம்மா தர்றாங்களே நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம், அடுத்த தடவை நம்ம இது பண்ணி போட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இது பண்ணனே தவிர, மற்றபடி எனக்கு நீ செய்யக்கூடாதோ பண்ணக்கூடாது, தங்கச்சிக்கு நம்ம ஏன் செய்யணும், தங்கச்சி பொண்ணுக்கு ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு துளி எண்ணம் கூட என் மனசில் வந்தது கிடையாது. இதுதான் எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படின்னோடனே, சரி நான் மன்னிச்சிட்றேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, மன்னிக்கிறதுலாம் சரிம்மா, இருந்தாலும் நீ இப்போ சொன்ன விஷயங்கிறது இப்போ நான் போய் தங்கச்சிக்கிட்ட நான் பேசுகிறதும் ஒரு இதாக இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு அவள் என்ன கேட்குறா, என் பொண்ணுக்கு நகை செய்கிறதுக்கு இவ்வளோது போட்டி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் இன்றைக்கி யாரால நீ இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லக்கூடாது தானே, இல்லைன்னா அழகாக நம்ம நகை வாங்குகிறோம், ஜாமான் எல்லாம் வாங்கியிருக்கிறோம், பாத்திரம்லாம் வாங்கி அழகாக கொண்டாந்து சமையல் செஞ்சுட்டு இந்நேரம் சாப்பிட்டு போயிருந்துருக்கலாமா? இப்போ ஏம்மா தேவையில்லாத பிரச்சனை, நீ இந்த வார்த்தை சொல்ல போக தானே இவ்வளோ ஒரு நிற்கிது அப்படின்னோடனே, சரிப்பா நான் இனிமே எதையுமே சொல்லலை, நான் சொன்னால் நீங்கள்லாம் கேட்குற இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கோவமாக கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு சொன்னாங்க, அவங்க போனால் போகிறாங்கங்க, நம்ம விசேஷத்தில் சாப்பிடாம பண்ணாமலாம் போனால் நாளைக்கு உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் ரொம்ப கோவப்படுவார், அவரோட அண்ணனுங்கள்லாம் இருக்கிறாங்க, சபையில் இந்த மாதிரி சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளோட வந்தவங்க வேனில் வந்தவங்க யாருமே அப்புறம் சாப்பிட மாட்டாங்க, கை நினைக்க மாட்டாங்க, அப்போ அது சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாகவும் பண்ணவும் செய்யும். உங்கள் அம்மா எப்படியும் கிளப்பி விட்றது கிளப்பி விட்டாங்க, அதை விட்டுட்டு வேலையை பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு இது பண்ணிக்க வேண்டாம், என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், என்ன இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம
இது அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம்.